இரவில் உறங்கச் செல்லும் நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு முக்கியமான வாசகத்தை நன்றாகச் சொன்னாலே போதும். பிரபஞ்சமே உங்களுக்கான அதிசயங்களை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆம், நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும். ஆனால் கேள்வி இதுதான்: அந்த ஒரு வாசகம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அந்த ஒரு இரகசிய வாசகத்தை நீங்கள் அறிவதன் மூலம் விதி மாறக்கூடும், வறுமை நீங்கக்கூடும், நோய்கள் ஓடிச் செல்லக்கூடும், வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பக்கூடும். 100க்கு 99 பேர் இதன் இரகசியத்தை கூட தெரியாமலேயே வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர், அதாவது அந்த 100ல் 1 பங்கு மக்கள் இதை அறிவதால் மற்றவர்கள் கனவில் கூட சிந்திக்க முடியாத வெற்றிகளை அடைந்து விடுகிறார்கள். நீங்கள் அந்த 1% மக்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகவே உள்ளது. இன்று இரவு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது. ஆனால் இதற்கு ஒரு அடிப்படை நிபந்தனை உள்ளது. நீங்கள் இதை முடிவு வரை கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று நான் பகிரவிருக்கும் அறிவு நூல்களில் கிடைக்காது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு ஞானம். இதை புத்தர், கிருஷ்ணர் போன்றவர்களே அறிந்து கொண்டிருந்தார்கள். இப்போது அது உங்கள் முன் வரப்போகிறது. அப்படியானால் இந்த இரகசியத்தை நாம் திறக்கலாம். நீங்கள் தூங்கும்போது உங்கள் விழிப்பு உணர்வு பூரணமாக விழித்து எழுகிறது. அந்த ஒரு கணமே பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த அலைகள் உங்கள் ஆழ்மனதுடன் இணைகின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாள் முழுவதும் மனதில் சேர்த்து கொண்ட கவலை, பயம், காயம், கோபம், பொறாமை இவற்றை எல்லாம் மனதுடன் எடுத்துக்கொண்டு உறங்குகிறோம். அதனால் பிரபஞ்சமும் அதையே நமக்கு திருப்பிக் கொடுக்கின்றது. பிரச்சனைகள், பற்றாக்குறை, போராட்டங்கள். இதுவே உங்கள் விதி மாறாததற்கான காரணம். நீங்கள் உழைத்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்கள், ஆம், வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சரியான வாசகங்களை சரியான உணர்வுகளோடு சொன்னால் பிரபஞ்சத்தின் மிக இரகசியமான சக்தியை எழுப்பலாம். அந்த சக்தி உங்கள் பக்கம் ஓடி வந்து சேரும். உங்கள் பாதையில் தடைகள் அகலும். புதிய வாய்ப்புகள் வரம் போல கையில் வரும். பழைய எதிரிகள் ஒழிந்து போவார்கள். புதிய செல்வம், புதிய உறவுகள், புதிய மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஊறி வரும். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. இது உடனடி நிகழ்வாகாது. பிரபஞ்சத்திற்கு தனக்கென ஒரு நேரம் உண்டு. ஒரு விதையை நட்டுவிட்ட பின் உடனே பழம் கொடுக்க முடியாதது போல் இதற்கும் காலம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் இந்த இரகசியமான வாசகங்களை சொல்லத் தொடர்ந்தால் பிரபஞ்சம் இடைநில்லாமல் உங்கள் வாழ்வுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியானால் கேள்வி இது: அந்த வாசகம் என்ன? அதை எப்படி சொல்வது? நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவது? சந்தேகங்களை மனதிலிருந்து எவ்வாறு அகற்றுவது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க இந்த முதல் அதிகாரம் முழுவதும் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. உண்மையாகச் சொல்கிறேன், இங்கு நான் பகிரவிருக்கும் உண்மையை நீங்கள் மனதார புரிந்து கொண்டால் நீங்கள் பணத்தில் பின்னால் ஓட மாட்டீர்கள். பணமே உங்களுக்கு பின்னால் ஓடத் தொடங்கும். நீங்கள் வேலைக்காக போராட மாட்டீர்கள். வேலை வாய்ப்புகளை உங்களை தேடி வரும். நீங்கள் உறவுகளில் உடைபட மாட்டீர்கள். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்பான நபர்கள் ஏற்படத் தொடங்குவார்கள். பிரபஞ்சத்தில் 3 விதிகள் உள்ளன. அவற்றை அறியாமல் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியானால் முதல் கட்ட விதியை பார்ப்போம். பொதுவாகவே அதிக சுமைகள் ஒரு இடத்தில் இருக்கும்போது புதிய பொருள்களை வைத்திருக்க இடமில்லை அல்லவா? அதுபோல் உங்கள் மனதிலும் பழைய நினைவுகள், பழைய அச்சங்கள், பழைய வேதனைகள் நிரம்பியே உள்ளன. இவ்வாறு நீங்கள் மனதை நிரப்பியிருக்கும் வேளையில் பிரபஞ்சம் உங்களுக்கு புதியதாக ஏதேனும் அனுப்பினால் அதை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? முதற்கட்டமாக நீங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் செய்ய வேண்டியதெல்லாம் பழையவற்றை விடுவித்து விடுதல். உங்களுக்குள்ளே சொல்லுங்கள்: நான் என்னுடைய எல்லா அச்சங்களையும், கவலைகளையும், தோல்விகளையும், துக்கங்களையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன். என்ன நடக்குமோ அது என் உயிரின் உயிர் நலனுக்கு ஏற்ப நடக்கும் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கான ஒரு அறிகுறியாகின்றன.
இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய சக்திகள், புதிய வாய்ப்புகள் வர அனுமதி உள்ளது என்பதற்கான அறிகுறி. இதை ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன்பு மெதுவாக சொல்லுங்கள். ஏனென்றால் அந்நேரத்தில் உங்கள் மனம் ஆல்பா நிலைக்கு செல்லும். அதுவே உங்கள் அறிவிற்கும் அப்பாற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை தொடும் வாயிலாகும். இது ஒரு முதலாவதாக படி மட்டுமே. உண்மையான மானிஃபெஸ்டேஷன் இதைவிட மேலாக தொடங்கும். 2ஆம் விதி மற்றும் 3ஆம் விதி என்ன என்பதையும், நீங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளாமலேயே பிரபஞ்சத்திலிருந்து எவ்வாறு அனைத்தையும் பெறலாம் என்பதையும் நான் அடுத்த பகுதிகளில் விளக்க இருக்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த முதல் விதியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்களானால் பின்வரும் எதுவும் பலனளிக்காது. ஏனென்றால் இடமில்லாத இடத்தில் புதியவை வராது. இந்த உலகம் முழுவதும் அதிர்வுகளின் உலகம். உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு சக்தியாகும். இந்த ஒவ்வொரு உணர்வும், அச்சமும், அன்பும், கோபமும், பேராசையும் இவையெல்லாம் எதிர்மறையான அதிர்வலைகளை கொண்டுள்ளதேயாகும். என்னிடம் படமில்லை என்று சிந்தித்தால் பிரபஞ்சம் அதை பற்றாக்குறை என கேட்கும். என்னிடம் கார் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று எண்ணினால் பிரபஞ்சம் அதை இல்லை என்று அதிர்வாக கருதிவிடும். ஆனால் நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான எல்லாம் உள்ளது என்ற உணர்ச்சியோடு சொன்னால், அப்போதுதான் பிரபஞ்சம் அந்த போதுமை உணர்வின் அதிர்வை உணர்ந்து உண்மையான செல்வமும் வெற்றியும் உங்களை நோக்கி செல்லத் தொடங்கும். ஆனால் பெரிய சிக்கல் என்னவென்றால் 100க்கு 99 பேர் வெறுமனே சொல்வார்கள், உணர்வோடு உணரமாட்டார்கள். இதுவே மிகப்பெரிய தவறு. வாயால் மட்டும் சொன்னால் போதாது. உங்கள் உடல் முழுவதும், உங்கள் இதயம் முழுவதும், உங்கள் உள்ளம் முழுவதும் நீங்கள் காண விரும்பும் உணர்வை உணர வேண்டும். ஒரு குழந்தை கனவுக்குள் மூழ்கும்போது அது உலகமே மறந்துவிடும். அதுபோல் நீங்கள் கோடீஸ்வரராகவே எண்ணினால் கோடீஸ்வரனாகவே உணர வேண்டும். அதுபோலவே நடக்க வேண்டும். இரவின் நேரத்தில் தூங்குவதற்கு முன் நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று உங்கள் மனதினுள் நினைத்து பாருங்கள். பணத்தின் வாசனையை கற்பனை பண்ணுங்கள். வங்கிக் கணக்கை கண்களில் கொண்டு வாருங்கள். உங்கள் விருப்பமான காரை ஓட்டுகிறீர்கள் என நினையுங்கள். எதை வேண்டுகிறீர்களோ அதை இப்போதே உணருங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் அதை உண்மை என்று நம்பும். அப்போதுதான் அதிசயங்கள் ஆரம்பமாகும். இப்போது ஒரு மிகப்பெரிய பயம், இதெல்லாம் எனக்கு நடக்குமா? பிரபஞ்சம் உண்மையில் நான் சொல்வதை கேட்கிறதா என்ற சந்தேகம். நண்பர்களே, இது போன்ற சந்தேகம்தான் நம்மிடம் இருக்கும் நஞ்சு. இது உங்கள் நம்பிக்கையின் வேரை வளர விடாமல் தடுக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் ஆம் என்றும் இல்லை என்றும் பதில் கூறாது. அது உங்களின் அதிர்வுகளை மட்டும் உணர்கிறது. உங்களின் சந்தேகம் இருந்தால் பிரபஞ்சத்திலிருந்தும் சந்தேகமே பதிலாகும். அதாவது எந்த அதிசயமும் நிகழாது. எனவே நான் எப்போதும் சொல்வது இதுதான். எப்போதாவது உங்கள் மனதில் சந்தேகம் தோன்றினால் உடனே சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு முழுமையான நம்பிக்கையும் உண்டு. மீண்டும் சொல்லுங்கள். இரவில் சொல்லுங்கள். அடிக்கடி சொல்லுங்கள். நடக்கும்போது சொல்லுங்கள். மனதை தூய்மைப்படுத்த ஆரம்பிங்கள். சந்தேகம் வேரோடு அழிந்து போகும் வரை இதை சொல்லுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் தெளிவை காதலிக்கிறது. அரைகுறையான ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறாது. பலர் கேட்பது இதுதான், பிரபஞ்சம் நம்மை கவனிக்கின்றதா? அதை எப்படி உணரலாம்? கேளுங்கள். பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பழைய தோழர் திடீரென்று கண்முன் வருவார். ஒரு புதிய புத்தகம் மீண்டும் மீண்டும் உங்கள் பார்வைக்கு வருகின்றன. 1 1 2 2 2 7 77 போன்றவை திரும்ப திரும்ப உங்கள் கண்முன் தோன்றும். இவை அனைத்தும் சிக்னல்களே. ஆனால் சிக்கல் என்னவென்றால், நாம் பெரும்பாலும் செல்போனில் மூழ்கி இருப்பதால் அந்த அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றோம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திடம் ஒரு அறிகுறி கூறுங்கள். எளிமையாகவே கூறுங்கள், பிரபஞ்சமே, நீ என்னை கேட்கிறாயே என்றால் இன்று எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா காட்டு. அல்லது உங்கள் விருப்பமான எதையாவது தேர்வு செய்யுங்கள். அதன் பிறகு பாருங்கள், அதிசயமாக, ஆச்சரியமாக அந்த விஷயங்கள் எப்படியாவது உங்கள் முன்னிலையில் தோன்றும். இதுவே முதல் சான்று. பிரபஞ்சம் உங்களுக்காக உயிரோட்டமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்தே நம்பிக்கை பிறக்கிறது. உங்கள் பார்வை மாற ஆரம்பிக்கும்.
இந்த உலகம் நீங்கள் நினைத்தது போல் அல்ல. இது நீங்கள் நினைத்ததை விட பிரமாதமான செயல்பாடுகளை உங்களுக்கான செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தால் அடுத்த 5 ஆண்டும் அதே போல் கடந்து போய்விடும். கனவுகள் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அதே மன அழுத்தங்கள், அதே அச்சங்கள், அதே துக்கங்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்காது. நீங்கள் நேர்மறையை கொடுக்கவில்லை என்றால் அதே எதிர்மறை உணர்வுகளை அது நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் அதை என்று சொல்ல விரும்புகிறீர்களா? இப்போது முடிவெடுத்து விடுங்கள். ஏனெனில் இதுவே நேரம். அப்படி சிந்தியுங்கள். இன்றிலிருந்து, இவ்வேளையிலிருந்து நீங்கள் சந்தேகத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை பிடித்து விட்டீர்கள் என வைத்துக்கொள்வோம். பிரபஞ்சத்தின் அறிகுறிகளை கவனிக்கத் தொடங்குவீர்கள் என்று நினைத்தால் அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்வு மாற்றமடையும். வேலை வாய்ப்புகள் தானே உங்களை நாடும். உறவுகள் தானாக உருவாகும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகிவிடும். பணம் தானாக வரத் தொடங்கும். மிகப் பெரிய செய்தி என்னவெனில், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் காணத் தொடங்குவீர்கள். நன்றி.